நீங்க ரெண்டு பேருமே ஒரு வெல்கம் ஸ்பீச்சோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். சென்டர் ஸ்டேஜ் மட்டும் எடுத்துங்க. யா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்க்கலாம், நான் ரெண்டாலும் கேரளாவில் வந்திருக்கேன். ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியல, கொஞ்சம் கஷ்டம். பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். எதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே மைண்டில் வைக்காத, கரெக்டாக லைட் வேணுமா இன்னும்? ஓகே ஓகே, லைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கு. ரெடி. பிரைட் பண்ணணுமா லைட்டை? ஃபேஸ் லைட்டுக்காக லைட்டை பிரைட் பண்ணு. சரி சரி, கொடுப்பா. எஸ் ப்ளீஸ். ஓகே, உங்களை பார்க்கறதுக்காக நான் லைட்டு கம்மி பண்ண சொன்னேன். பார்க்கணும், ஆர்மி மாதிரி இருக்குது போர்டில் இருந்து. கரெக்ட், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்ததுக்கு எல்லா கெஸ்ட்டுக்கும் ப்ளூகில் ஃபிலிம்ஸ் பேரிலும் என் பேரிலும் படத்தோட பேரில் எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன். வார்ம் வெல்கம் ஃப்ரம் ப்ளூகில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரம் த ஜோபி பி சாங். ஸோ படத்தோட இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லரை 2 சாங்ஸு ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சிச்சுவேஷன். என்னென்னா, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இங்கே வந்து மாஸ்டரோட ஒரு கதை சொன்னேன். அது இத்தனை பர்ஃபெக்டாக இந்த ஒரு இடத்தோட இந்த ஆடியோ லான்ச் வர வரைக்கும் எதுவும் கஷ்டம் இல்லாத அப்படியே கடவுளை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு கடவுளுக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த 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 வரைக்கும் உள்ள ட்ராவலுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆள் தான். என் நம்பர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோபி பி சாங். இந்த ஆள் இல்லைன்னா இந்த ஆடியோ லான்ச் இல்லை, இந்த லைட் இல்லை, ஆங்கர் இல்லை, நீங்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த படத்துக்காக எல்லாமே நான் சொன்ன அந்த எத்தனை பட்ஜெட்டு சொன்னாலும் நோ என்ன வேடு இல்லாத இந்த படத்தோட இந்த டே வரைக்கும் உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான எனக்கு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆள் தானே இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோபி ஃபார் எவ்ரி திங் ஃபார் த மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி. ஸோ அப்புறம் வேறு அது எல்லாருக்கும் இந்த டைம் எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான டைம். பிகாஸ் என்னென்னா, இதுக்கப்புறம் எனக்கு மாஸ்டர் என்னன்னா, எந்த மாதிரி ஒரு புது ஒரு ஆளுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுத்து இத்தனை ஃப்ரீடம் தந்த ஒரு ஆக்டரு ஆக்சுவலாக எனக்கு இப்போவும் நம்ப முடியல. எப்படி என்ன என் மேலே எது டேலண்ட் எதுக்கு முன்னாடி எதுவும் தெரியல, என் பாஸ்ட் எதுவும் தெரியல. ஒரு நாள் வந்து கதை சொன்னேன். ஓகே சின்னு, அந்த ஃபுல் ஸ்கிரிப்டோட வா. நானும் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தினிலும் கூட அந்த கதை சொல்கிறதுக்காக வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அந்த தினில்கிட்ட கேட்டேன், ஏடா இது எப்படி தெரியும் இந்த மாதத்துக்கு, நம்ம லாங்குவேஜே தெரியல. ஸோ இல்லை சேட்டா, நமக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, நாங்கள் 2 நாள் கூட அந்த ஒரு கேரவானில் இருந்த கதை சொன்னேன். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த ஆளோட பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு ஆள் வந்து ஒரு கதை சொல்லும்போது எப்படி அது அக்செப்ட் பண்ணணும்னு அந்த ஆளுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக இந்த டைம் மாஸ்டரோட டைம். அந்த மாஸ்டர் தானே இந்த படத்தோட மெயின் ரீசன். இந்த ப்ரொடியூசருக்கு அப்புறம் மாஸ்டர் தானே இந்த படத்துக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த டைமில் எனக்கு மாஸ்டரோட ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இந்த 60-65 நாள் டோட்டலாக இந்த ஷூட்டிங் இருந்தேன். 65 டேஸ் டோட்டலாக ஒரு பையனை எப்படி அந்த வீட்டில் பார்க்கணும் அது மாதிரி கேரிங்காக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும் அந்த பாசம் எப்படி இருக்குன்னு. இந்த வரைக்கும் இந்த டே வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு டைரக்டர் மாதிரி அல்ல, ஒரு பிரதர் மாதிரி அல்ல, ஒரு பையன் மாதிரி. அப்படியே வந்து காலையில் வந்து அப்படியே ஜாலியாக ஷூட்டிங் எதுவும் டென்ஷன் இது வரைக்கும் தராத ஒரு ஆள். ஸோ அதுக்காக அந்த ஆளை பற்றி பேசும்போது ஒரு டே மொத்தம் எடுத்தாலும் அப்படியே பேசிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெக்ஸ்ட் ஒரு ஆளுன்னா எல்லோரும் அவ்வளோ ஃபேவரட். பட் நெக்ஸ்ட்னா இம்மான் சார். அந்த ஆளில் இந்த படம் இல்லை, 2 ஆள் தான் என் படத்தோட ஃப்ளேவர். பிகாஸ் என்னென்னா, ஒன்று வந்து பிரபுதேவ மாஸ்டர், அந்த ஆளோட நடிப்பு ஆட்டோ. இந்த படத்தோட டேக்லைன் தானே, பாட்டு அடி ஆட்டம் ரிப்பீட்டு. அந்த மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கும்போது நான் சொன்னேன், மாஸ்டர் இந்த தான் டேக்லைன். இந்த படத்தில் ஃப்ளேவரும் 99 இல்லை 100% இம்மான் சார் தான் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீரெக்கார்டிங் ஆனாலும் மியூசிக் ஆனாலும் நீங்கள் பார்த்து இப்போ 3 சாங் மட்டும்தான். இதில் டோட்டலாக ஒரு 10 சாங் இருக்குது. 10 அல்ல, ஆக்சுவலாக 10க்கு மேலே இருக்குது, சின்ன சாங்ஸ் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஃப்ளேவர் மெயின்லி ஃபிக்ஸ் பண்ணியது இம்மான் சார்.
அப்புறம் வந்து என் ஃபேவரட் ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்து வேதிகா. வேதிகா வந்து ஆக்சுவலாக வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் குட் டான்ஸர். இந்த படத்தோட கரெக்டான காஸ்டிங்கு வேதிகா பிரபுதேவா மாஸ்டர் காம்போ வரும்போது தானே. அப்போ எவ்வளோ ஒரு நாள் கூட எது கஷ்டம் இல்லாத அப்படியே என் கூட கோஆப்ரேட் பண்ணி வேதிகா இருக்குது. அப்புறம் சன்னி ஆக்சுவலாக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கிடச்சிது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ண டைமில் சன்னி வாஸ் வெரி பிஸி. பட் பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு படம் இருக்குன்றதுனால என்ன பிஸி இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் சன்னி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரஜினி ஆல்சோ மேனேஜர். அண்ட் தென் இங்கே வந்திருக்க இந்த மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ ராஜீவ் இருக்குது, பக்ஸ்ஜி இருக்குது, ரமேஷ் திலக்ஜி இருக்குது, விவேக் பிரசன்னா. மீன்ஸ் அந்த ஷூட்டிங் அங்கே முடிஞ்சாலும் வரேன் சொல்லியிருக்கேன். ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிசிஸ்ட் விவேகா சார் இங்கே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சூப்பர் லிரிக்ஸ் படத்தோட பண்ணியிருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்வதி மேடம் வந்திருக்கேன்னு சொன்னேன். பார்வதி மேம் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வையாபுரி சார் இருக்குது. எல்லாருக்குமே எல்லாரும் நான் ஒரு கேரளாவில் வந்து ஒரு புது டைரக்டர்னா ஒரு இது இல்லை, எல்லாம் மேக்ஸிமம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேலண்டான ஆளுல என் கூட இருந்தது, அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே. தமிழோட இவ்வளோ ரெஸ்பெக்டான ஆளுகள் தமிழ் இருக்குதுன்னு எனக்கு ஆக்சுவலி முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். அதுக்காக நம்ம இங்கே தமிழில் ஸ்டிக் ஆன் பண்ணுறது பிளான்ல இருக்குது. அடுத்த படம் பிளான்ல இருக்குது. நெக்ஸ்ட் படம் வந்து இந்த படத்தோட அப்புறம் ஒரு மந்த்துக்கு அப்புறம் நம்மளை பிளானில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட 27 ரிலீஸு எல்லாருமே தியேட்டரில் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் என்டர்டெய்னர். எல்லா ஜானர் மீன்ஸ் கிட்ஸ் முதல்ல அந்த ஏஜான எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக பார்க்கணும் ஒரு படம். எதுவும் இல்லை, சூப்பரான சாங்ஸ், சூப்பர் ஃபைட்ஸ் இருக்குது, நல்ல சீன்ஸ் இருக்குது, லவ் ட்ராக் இருக்குது. ஸோ பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட் இந்த டேக்லைன் படம் எல்லோரும் போய் பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நானும் நீங்கள் மாதிரி ஒரு மீடியா கேமராமேனாக இருந்தேன். ஸோ நிங்களோட ஒரு நண்பன் மாதிரி மைண்டில் வச்சுக்க இந்த படத்தோட ப்ரமோஷன் நல்லா பண்ணோன்னு ஒரு வாட்டி கூட ரிக்வெஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. എല്ലാ മക്കൾക്കും നമസ്കാരം. ഞാൻ മലയാളത്തിൽ തന്നെ പറയാം. എൻ്റെ ഉയർച്ച ബേസിക് ഇട്ടിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നാണ്. 2000 വർഷത്തിൽ ശ്രീപെരുമ്പതൂർ മുതൽ കാഞ്ചീപുരം വരെയുള്ള റോഡ് പ്രൊജക്റ്റിൽ ഞാൻ വന്ന് കഷ്ടപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. നാഷണൽ ഹൈവേ, ഇന്ന് ബാംഗ്ലൂരിന് പോകുന്ന നാഷണൽ ഹൈവേയിൽ എൻ്റെ രണ്ടാമത്തെ കമ്പനിയായിരുന്നു ലാർസൻ ആൻഡ് ടൂബ്രോയിൽ ഞാൻ ജോലി ചെയ്ത് അവിടുന്ന് ഞാൻ LND ഒമാനിലേക്ക് പോവുകയും ചെയ്തു. അപ്പം എൻ്റെ കൂടെ നിറയെ ഫ്രണ്ട്സ് തമിഴ് ആളുകളുണ്ടായിരുന്നു, നല്ല കൂട്ടുകാരുണ്ടായിരുന്നു. അതിന് ശേഷമാണ് ഞാൻ ദുബൈയിൽ ഒരു കമ്പനിയിൽ ജോയിൻ ചെയ്തത്. അതേപോലെ തമിഴിൽ എൻ്റെ ഫസ്റ്റ് മൂവിയാണ് ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നത്. രണ്ടാമത്തെ ഇൻഡസ്ട്രി എന്ന് വെച്ചാൽ ഞാൻ ആദ്യം മലയാളം ഒരു ഇൻഡസ്ട്രി ആയിരുന്നു, ഇപ്പം ഞാൻ തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വന്നു. എല്ലാ ആളുകളും നല്ലതുപോലെ സഹകരിച്ച് ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഒരു വ്യത്യസ്തമായ ആളുകളാണ്. ഈ നാടിനെ ഞാൻ അധികാരമായി സ്നേഹിക്കുന്നു. കാരണം എല്ലാ മക്കൾക്കും എൻ്റെ നന്ദി അറിയിച്ചു കൊള്ളുന്നു. കാരണം ഇത്രയും ഉയർച്ചയ്ക്ക് എനിക്ക് ഈ റോഡ് പ്രൊജക്റ്റ് ഉള്ളത് കൊണ്ടാണ് എൻ്റെ ഈ ഉയർച്ച ഉണ്ടാകാനും അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള LND എന്ന് പറയുന്ന കമ്പനിയിൽ എനിക്ക് ജോലി ചെയ്യാൻ സാധിച്ചതും എൻ്റെ ഉയർച്ചയുടെ ഒന്നാം ഘട്ടമാണ്. അതേപോലെ തന്നെയാണ് ഞാൻ ഇപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ഒരു തമിഴ് മൂവി ഞാൻ പ്രൊഡക്ഷൻ ചെയ്യുന്നതും ഈ മാസം 27-ാം തീയതി ആ മൂവി റിലീസ് ചെയ്യുവാണ്. എല്ലാ മക്കളും പോയി பார்ക്കണം, കുടുംബമായി പോയി பார்த்து അത് വിജയിപ്പിക്കണം. എല്ലാവരും എൻ്റെ അഭ്യർത്ഥന. എല്ലാവരും അതുപോലെ തന്നെ ഇവിടെ ഇതിൽ ക്രൂസ് എല്ലാവരും നല്ലതുപോലെ കഷ്ടപ്പെട്ടു, പ്രത്യേകിച്ച് ഡാൻസ് മാസ്റ്റേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി പറയുന്നു പ്രത്യേകിച്ച്. കാരണം നിങ്ങൾ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടെടുത്ത ഒരു മൂവിയാണ്. ഇമാൻ സാറ് പ്രത്യേകിച്ച് പ്രൊഡ്യൂസർ സാർ, ഞാൻ ആരെയും പേരെടുത്ത് എല്ലാവരും കഷ്ടപ്പെട്ട് നല്ലൊരു എൻ്റർടൈൻമെൻറ്റ് മൂവിയാണ് എന്നുള്ള ഉറപ്പ് വിശ്വാസം എനിക്കുണ്ട്. എല്ലാത്തിനും നന്ദി. താങ്ക് യു സോ മച്ച്. ஒரே ஒரு காரியம், சாரி, ஆக்சுவலாக டெக்னீஷியன்ஸில் 2-3 பேர் ഞാൻ இங்கே நிற்கும்போது ரொம்ப கொஞ்சம் இமோஷனல் ஆகுது, மெமரி கொஞ்சம் லோஸ் போகுது.
மெயினில் வந்து நம்ம கேமராமேன் டிஓபி வந்து ஜித்து தாமோதர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மலையாளி. அந்த ஆள் தான் இந்த கலர்ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜித்துடா, தேங்க்யூ ஸோ மச். தென் இந்த படத்தோட மேஜர் டெக்னீஷியன் எடிட்டர் நிஷாத் யூசப். ஆக்சுவலி அந்த ஆள் ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸில் கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கு 2 மாஸ்டர்ஸ் இருக்குது. 2 மாஸ்டர் தான். ஒன்று வந்து கொரியோகிராஃபர்ஸ், ஒன்று வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ். பாட்டு ஆடி ஆட்டம் ரிப்பீட்டில் பாட்டு பண்ணுறது நம்ம வெரி க்ளோஸ் 2 மாஸ்டர்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து பூபதி ராஜா மாஸ்டர், ஒன்று ரோபர்ட் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் பண்ணியதை வேறு லெவலில் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் தினேஷ் காசி மாஸ்டர் வந்திருக்கு, அந்த விக்கி மாஸ்டர். இது 2 மாஸ்டர்மாருக்கு ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் வேறு ஏதாவது டெக்னீஷியன்ஸ் மறந்து மன்னிச்சுடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் படம் பார்க்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். ரொம்ப பொறுமையா அழகா பேசியிருக்கீங்க. இந்த அழகான தமிழுக்காகவே எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம். செப்டம்பர் 27th மறந்துடாதீங்க. ஆல்ரைட், அடுத்தபடியா தி பியூட்டிஃபுல் வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் நான் வந்து இவங்களுடைய டான்ஸ்க்கு மிகப்பெரிய ஃபேன். அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான டான்சர் வேதிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம். Bob Clearmountain beats with attitude, funky drums from hell. சென்சேஷனல் பர்சன் நம்மளுக்காக ஆல் த வே இங்கே வந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ஸ்டாராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க பண்ணுற அந்த சேரிட்டி ஒர்க் ஹெல்ப்பாக இருக்கட்டும். Really very sweet of you. You're doing a lot of help and charity work. Thank you so much for joining us today. We welcome you on stage. Sunny Leon அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். Bob Clearmountain beats with attitude, funky drums from hell. And அடுத்தபடியா Bob Clearmountain beats with attitude, funky drums from hell. and stunt master தினேஷ் காசி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் லக்கி நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லிரிசிஸ்ட் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தான் நான் இங்க கூப்பிட போறேன். அவர் தான் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் இமான் சார் உடைய காம்போவா? செகண்ட் டைமா மாஸ்டர்? ஓ, ஏற்கனவே வந்திருக்கா? ஓகே, இமான் சார் ப்ளீஸ் வாங்க. ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. அண்ட் கேரளாலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். அண்ட் பிரபு மாஸ்டரோட காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து, ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 months நாங்கள் ஒர்க் பண்ணும் போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க்கும் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்படி எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்குது. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த திரைப்படத்தில் மீண்டும் மாஸ்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்.
அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சன்னி மேம், யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசின் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாதே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுதே அப்படின்ற ஒரு பாடல் நேஹா பசீன் அண்ட் எம்சி ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு, அண்ட் எம்சி ரூட் வந்து ரேப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸு இது எல்லாமே நிறையா பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியிருந்தது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி பி சாம் அவர்களுக்கும் எனக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால தான் நான் பேசுகிறது கூச்சனால தான் வரலன்னு சொன்னேன். தொடர்ந்து இமான் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி. அவரால் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. ப்ளீஸ் வரவும். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்குது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லார்ட்டையும் அழகாக வேலை வாங்கினார். அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்பவே, ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவனும் அறியாம், வாய்க்காடியில் வச்சு சம்சாரிக்காம, அதனால் மலையாளத்தில் தான் அவரோட எப்போயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத்து கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அசைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்துனாங்க. உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளோ பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளவுடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னாரு. என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை 2 பேரும் அப்படின்னாரு. மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பாரு. அதே மாதிரி பாண்டன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோடு கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க, ஆடுறதை பார்த்து நான் ஆடி போயிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அந்த டான்ஸில் நானும் பின்னாடி ஓரமாக நிற்கிறேன். இமான் சார் ஆகட்டும், கவிஞர் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ண அத்தனை கலைஞர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் பெரிய வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார், வணக்கம்.